மகளின் மருமகளே அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்கன்னா துளசியோட பர்த்டே வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கேக் வெட்டி முடிச்சிடுறாங்க. ஆனால் சின்ன தம்பி எங்கே தான் போனார், கேக் வெட்ட கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அங்கே பாண்டி வராங்க. பாண்டி வந்து துளசிக்கிட்ட திருநீரும் குங்குமம் வந்து கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா துளசி வந்து எடுக்காமல் போயிடுறாங்க. என்ன பிரசாதத்தை எடுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்காங்க. என்னாச்சு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அபிராமிநாச்சர் வந்து கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா சூடாமணி வந்து துளசிக்கிட்ட போய் குங்குமம் கொடுத்தா அவங்க எப்படி எடுப்பாங்க, அவங்களே வந்து சங்கடப்பட்டு அப்படியே எதுவுமே பேசாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் துளசிக்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், அப்படிலாம் இருக்காத, குங்குமம்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. துளசி தான் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிநாச்சியாரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன தம்பி வந்து துளசியை பார்க்க வராங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கும் இன்றைக்கி தான் பிறந்த நாள்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு துளசி கேட்கும்போது அம்முன்னு சொல்கிறாங்க. இந்த பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரிக்கே, நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் டைமில் வந்து நம்மளை கூப்பிட்ட பேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு ஞாபகம் வருது. உடனே ஃபோட்டோவை காட்டுங்கன்னு சொன்னோன்னே சின்ன தம்பி ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அப்போ பார்த்தா துளசியோட சின்ன வயசு ஃபோட்டோவாக இருக்கும். இதை பார்த்து துளசி ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. நம்ம தான் வந்து சின்ன தம்பி இவ்வளோ நாள் தேடுற அம்முவா அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு தெரிஞ்சோடனே அவங்க ரொம்பவே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. இருந்தாலும் அவங்க இருக்க நிலைமையை யோசிச்சு துளசி வந்து சின்ன தம்பிக்கிட்ட உண்மையை சொல்லாமல் பார்த்தீங்கன்னா மறைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அம்முவை வந்து மறக்கணும், அப்போ தான் நான் உங்ககிட்ட எப்போதும் போல் பேசுவேன், எப்போதும் போல் அவங்க கூட காரில் வருவேன்னு சொல்லிட்டு சின்ன தம்பிக்கிட்ட துளசி சொல்லுவாங்க. ஆனால் சின்ன தம்பி பார்த்தீங்கன்னா என்னால் அம்முவெல்லாம் மறக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். துளசி தான் அம்மு அப்படிங்கிற விஷயம் சின்ன தம்பிக்கு தெரிய வருமா வராதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.